ஏசாமி ஆச்சரியப்பட்டார் ஒருத்தனுடைய விசுவாசத்தை கண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 100க்கு அதிபதியோடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ஒருத்தனை போனா போகிறான், வான்னா வாரான், இப்போ என் அதிகாரத்தினுடைய என் வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை வைத்து தேவன் அற்புதம் செய்கிறார். நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், ஏசாமி எல்லாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் அவர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஏசாமியால் அற்புதம் செய்ய முடியும். நான் நிறைய பேருக்கு ஜெபிக்கு போகும்போது சொல்லுவாங்க, நிறைய பேர் நீங்கள் அற்புதம் நடக்கட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அற்புதம் செய்வார். இங்கே 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னான், அவனோட விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அவன் விசுவாசித்தபடியே அவன் வேலைக்காரன் சுகமானான். பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வந்தான். இன்றைக்கி உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ இயேசுவை நம்புங்க. ஏசாமி உண்மையான தெய்வம். எனக்கு அற்புதம் செஞ்சார், உங்களுக்கும் செய்வார். காட் மல்டிப்ளை யூ.